இப்போ 6th தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம்னு ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் இலக்கண வகை எழுத்துக்களில் 5 இருக்குது. ஒன்று எழுத்து இலக்கணம், சொல், பொருள், யாப்பு, அணி. இப்போ இதில் வந்து எழுத்தை மட்டும் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். எழுத்துனா என்னென்னா உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இப்போ உயிர் எழுத்துனா என்னென்ன? ஆ டு வரை உள்ள உயிரெழுத்து 12 வந்து உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துலேயே குறில் எழுத்து, நெடில் எழுத்துன்னு தனியாக பிரிச்சுக்கலாம். குறி ஒழிக்கக்கூடியதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நெடிலாக ஒழிக்கக்கூடியதெல்லாம் என்னென்னு தெரியும். அப்படி குறி ஒழிக்கக்கூடியது ஒரு மாத்திரை, நெடில் ஒழிக்கக்கூடியது 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள்னால் ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள்னால் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அடுத்து மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னால் என்னென்னு தெரியும், இக்கிலேருந்து இன்னும் வரை உள்ள 18 மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாமே அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம், இதை 3 பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் பின்னாடி உள்ள எல்லா கிளாஸ்லையும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ வல்லினம்னா கசட தபற, மெல்லினம்னா எங்கன நம்மன, இடையினம்னா எரள வளலை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியுமே உயிர்மெய் எழுத்துக்கள்னால் மெய் எழுத்து 18 உயிர் எழுத்து 12 சேர்த்ததுன்னா மொத்தம் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். ஆயுத எழுத்துனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், அக்கு. அது அரை மாதிரி ஒழிக்கும். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். எழுத்து முதல்ல 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்குன்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்ததை முதல் எழுத்து. சார்பு எழுத்துனா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் வந்து சார்பு எழுத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். எதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்களாக வரும், எதெல்லாம் மொழி இறுதி எழுத்துக்களாக வரும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே வல்லினம், மெல்லினம், இடையினம் அதை வந்து ஒரு கிண்ட்ஸ் மாதிரி பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து நம்மளுக்கு வல்லினத்தில் கா, சா, தா, பா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து முதல் எழுத்துக்களாக வரும்னு நம்ம பார்த்தாலே தெரியும். அடுத்து இங்கே ஞா, ஞா, நா, மா இதெல்லாம் வரும். இங்கே யா, வா இந்த எழுத்துக்கள்லாம் வரும். இந்த எழுத்துக்களில் கா, சா, தாப்பா, நாமா இந்த எழுத்துக்கள் உள்ள கா டு காக்கா, கிக்கி, குக்கு இந்த எல்லா எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்களாக வரும். அதுதான் கா, சா, தாப்பா, நாப்பா. இந்த எழுத்துக்களில் கா டு காக்கா, கிக்கி, குக்கு, கேக்கே, கை அந்த மாதிரி சா, சா, சி இதில் உள்ள எல்லா எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக வரும். இதே ஞா எழுத்துக்களில் ஞா, ஞா, யாவா இந்த 4 எழுத்துக்களில் ஞால வந்து ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஞால வந்து 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஞா, ஞா, ஞே, இந்த 4 எழுத்துக்கள். யாழ இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். வாழ இந்த 8 எழுத்துக்கள் தான் வரும். மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லில் இறுதியில் வரும் எல்லா எழுத்துக்களுமே மொழி இறுதி எழுத்துக்கள்லாம். இப்போ வந்து நம்ம சைடில் கிண்ட்ஸ் எழுதி வைக்க சொன்னோம்ல, கசட தப்புற எரள வள்ளலாம் ஏங்கன்னு நம்மனை. அதில் இப்போ வல்லினத்தில் உள்ள எதுவுமே நம்மளுக்கு வராது. மெல்லினத்தில் உள்ள ஞா மட்டும் வராது. மீதி உள்ள எல்லா எழுத்துக்களும் நம்மளுக்கு வந்து மொழியின் இறுதியில் வரும். மொழி இறுதி எழுத்துக்கள் எது ஆகாதுன்னா உயிர் எழுத்துக்கள் எதுவுமே தனித்து வராது சொல்லின் இறுதியில். இதே அளபடையில் மட்டும்தான் சொல்லின் இறுதியில் வரும். அந்த அளபடை எழுத்துக்களை பற்றி பின் வகுப்பில் பார்ப்போம். இசை நிறை அளபடைங்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து வரும். உயிர்மை எழுத்துக்கள் மட்டுமே தான் கடைசியாக வரும். அதே மாதிரி எது இறுதியில் வராது. நம்ம வந்து இதை தவிர இதெல்லாம் இறுதியில் வரும்னு 11 சொல்லிட்டோம். அப்போ மீதி இருக்க அந்த 7 இறுதியில் வராது. எகர வரிசையில் கேலேருந்து நே வர கே, நே என்ற உயிர் எழுத்து வராது. ஒகர வரிசையில் நோ வராது. பிறமொழி சொற்களில் மட்டும்தான் கடைசியில் இங்கே நம்ம கொடுத்துருக்க எழுத்து வரும். பிறமொழி சொற்கள் என்னென்னா கார்த்திக், ஹாங்காங், சுஜித் இதெல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்களில் பிறமொழி சொற்கள். இதில் மட்டும்தான் கடைசியாக வரும். தேங்க்யூ.